இதெல்லாம் நான் போட மாட்டேன். இனிமே ஆட மாட்டேன். ஆட மாட்டியா? நாளையில இருந்து 2 ஷோக்கு அவன்கிட்ட இருந்து அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். நானும் ஆட முடியும். நான் கத்துக்கிட்டது பரதநாட்டியம். இந்த அழகுற டான்ஸ்ல என்னால ஆட முடியாது. என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. கடவுளே, உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை உருவாக்கி என் கையில கொடுத்து இந்தடா ஆடவேன்னு சொன்னா அப்புறம் உன்னை விட்டுருவேன். எல்லாருடைய சந்தோஷத்தான் ஒருத்தன் வாழ்வான். அது நியதி. அப்படி இல்லை. ஏன் நிம்மதி தான் ஓ நிம்மதி, ஏன் சந்தோஷம் தான் ஓ சந்தோஷம். நீ சாகணும் பிடிவாதம் பண்ண, நீ சாக முடியாது. உன்னை சாக விட மாட்டேன். ஏன் கேளு. உங்க அப்பா அவருக்கு மருந்து வாங்குவானா? இப்ப சொல்லு. ஆகலையா? என்னாச்சு? நம்ம ட்ரக்க போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. போலீஸா? பீட்டருக்கு தெரிஞ்சா? தபார் பிராண்டில பீரோ ஊத்துற கிளாஸ் கீழே இருக்காம ஒரே தம்ல குடிக்கணும். நான் இன்ஸ்பெக்டர். ரெடியா? குடி குடி. 1 2 3. ஆமா, நீ கார் தண்டறத பார்த்தா உனக்கு சிரிப்பு வந்துச்சுல. நான் என்ன காமெடியா பண்ண? இல்ல சார். ஆமா சார். எடா கைய. என்ன ஆமா இல்ல ரெண்டும் சொல்றேன். நான் என்ன ஜோக்கரடா? என்னடா முறிக்கிற? கோவர்தவனுக்கு கோவர்தவனுக்கு குடி குடுறா. இங்க எனக்கு மட்டும்தான் கோவர்ணம் பரதேசி. குடுறா குடி குடி. இன்ஸ்பெக்டர், இதுதான் காமெடி. இப்போ நீ சிரி சிரி. என்ன பார்த்து சிரிச்சான்ல. சார், மோசம் போயிட்டோம் சார். என்னடா சொல்ற? நம்ம சரக்கெல்லாம் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. என்னங்க என்ன முறைக்கிறீங்க? சத்தியமா சொல்றேங்க, உங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டு உங்களுக்கே துரோகம் பண்ணுவாங்களா? அப்போ எங்கால் துரோகம் பண்ணதா சொல்றீங்களா? செஞ்சுவன் சொல்ல மாட்டாயா? சொல்ல வைக்கணும். சொல்ல வைக்கிற. சொல்ல வைக்கிறதுக்கும் என்கிட்ட ஆள் இருக்காயா? அலெக்சாண்டர். வணக்கம் அலெக்ஸ். வணக்கம் அலெக்ஸ். வணக்கம் அலெக்ஸ். உனக்குப்பா என்ன விஷயம்? நாங்க சின்ன சின்ன தப்பா பண்ணிட்டு இருக்கோம். நீ எங்க கூட சேர்ந்து ஒரே ஒரு கொள்ள செட்டில் ஆயிடலாம். தெரியும், நீ பீட்டர் தவிர வேற யார்கிட்ட வேலை செய்ய மாட்டேன்னு. ஆனா ஒரு சின்ன விஷயம், நீ இப்ப எங்க கூட வரேன்னு சொன்ன சந்தோஷமா போலாம். இல்ல இல்லன்னா போனா மாத்தான் போவேன். ஆமாப்பா, நீங்க செஞ்சாலும் செஞ்சிருவீங்க. கையில வேற என்னென்ன வச்சிருக்கீங்க? நான் ஒருத்தன், நீங்க 10 பேரு, என்ன வேணாலும் பண்ணுவீங்க. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்கள முதல்ல எம்எல்ஏ யார் கை வைக்கிறாங்களோ அவங்கள மர்டர் பண்ணிடுவேன், கொலை பண்ணிடுவேன். அது யாரும் நீங்களே முடிவு பண்ணீங்க. முடிவெடுக்க அரசியல்வாதிகளுக்கா கஷ்டம்னா உங்களுக்குமா கஷ்டம்?
முடிவெடுங்கப்பா. என்னப்பா யாருமே வரல? அதுக்குதான் சொல்றது, எக்குதப்பா பேசி மாட்டிக்கூடாதுன்னு. கொலை பண்ண வரக்கூடாது, வந்தா பயப்படக்கூடாது. இதுல இல்ல, இங்க இருக்கணும். என்ன தெரியாது. தில். தில் என்ன? அலெக்ஸ். அலெக்ஸ் என்ன? தில்லு. புரிஞ்ச சரி. என்னடா பீட்டர் ஒன்னு அவர் சொன்னார். ஆக மொத்தத்துல என் டக்கு எங்கிருந்து வருதுன்னு யாரோ யாருக்கோ சொல்லி இருக்காங்க. சத்தியமா சொல்ற, வெளியாள் யாரும் கிடையாது, நமக்குள்ளவே ஒரு ஆள். யார் அது? தெரியாது சார். அலெக்ஸ் கூட நம்ம கூட்டத்துல ஒருத்தன் தானே சார், அவன் கூட செஞ்சிருக்கலாம்ல. என்னடா சொன்ன? அலெக்ஸ் பத்தி சொன்ன? அலெக்ஸ் யாருன்னு நல்லா தெரியல. அலெக்ஸ் யாருன்னு தெரியல. அலெக்ஸ், இவன் அடி. அலெக்ஸ் அலெக்ஸ் போதும், நீ வாங்க. வா. என்ன அடி? என்ன அடி? என்ன இதாண்டா அலெக்ஸ், இதை செய்யலாம் செஞ்சிருவான். எதுக்கு ஏன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டான். எஜமானுக்கு விசுவாசத்தை காட்டுறதுல நன்றி உள்ள நாய். இவனை பார்த்தா நீ சந்தேகப்படுற? சார் 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 பிடிப்பட்ட சருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் கடலை கரைச்ச பெருங்காய மாதிரி. அதுக்கே இவ்வளவு டென்ஷன்? டென்ஷன் இல்லப்பா. இவ்வளவு பெரிய அணைக்கட்டுல ஒரு சின்ன ஓட்டத்தானே கசிஞ்சா கசிஞ்சு போதுன்னு விட்டுட்டா நாளைக்கு அதே ஒரு பெரிய வெள்ளமாய் நம்மளே தட்டிட்டு போயிடும். பிடிப்பட்ட சரக்க பத்தி எனக்கு கவலை இல்ல. காட்டி கொடுத்த ஆள் யாருங்கிறதா எனக்கு தேவை. நான் தெரிய வைக்கிறேன். நான் இந்த கத்திய டேபிள் மேல வச்சு சுத்துவேன். அது யார குறி வச்சு நிக்குதோ அவன் தான் காட்டி கொடுத்தவன். அலெக்ஸ், என்னாச்சு? அது என்னதான் காட்டுது? நீங்க போலாம். எல்லாரும் போயிட்டானுங்க. இப்ப சொல்லு, குறி எங்க தமிழ் விடுமோன்னு ஒவ்வொருத்தனும் பயந்துட்டு இருந்தா. ஆனா ஒருத்த மட்டும் பயப்படாத மாதிரி நடிச்சான். நடிச்சானா? அப்ப அவன் நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுத்துட வேண்டியதுதான். நாம தான் லாரியை கடத்தணும்னு பீட்டரால கண்டுபிடிக்க முடியல சார். பீட்டரே ஏமாத்திட்டா சார். ஓகே சார். என்ன மன்னிச்சுங்க சார். நம்ம சரக்கு வர்றதை யார்கிட்ட சொன்ன? சொல்டா. சத்தியமா சுட மாட்டீங்களே? சத்தியமாக, உண்மையாக, நிச்சயமாக நான் உன்னை சுட மாட்டேன். சொல்லு கண்ணா. சொல்லடே. ஐயனார். நாயே, நாயே. என் எதிரி உனக்கு நண்பனாடா? என் எதிரி உனக்கு நண்பனா? பலாப்பழத்தை மொத்தமா சொல்லையோட சொல்லிட்டு தோலை எனக்கு குடிச்சுட்டேடா. அது தொண்டையில குத்திருந்தாலும் பரவாயில்ல, என் நெஞ்சில குத்திட்டுடா பரதேசி நாயே. என்ன சொல்றது? நான் சுட மாட்டேன்னு தான்டா சொன்னேன். ஆனா ஸ்டார்டிங் ஹேண்ட்லால் அடிச்சு கொல்ல மாட்டேன்னு சொல்லியே. கொல்ல மாட்டேன்னு சொல்லடா பரதேசி.
ஐ எம் சாரிடா பரதேசி. இதோ போர், என்ன காட்டி கொடுக்க நினைக்கிறவ, என் கூட்டத்துல இருந்து தப்பி போக நினைக்கிறவ எவ்வளவா இருந்தாலும் சரி, அவனை மட்டும் இல்ல, அவன் குடும்பத்தை மட்டும் இல்ல, அவன் பரம்பரையா அழிச்சிடுவேன். இதுதான் பீட்டருடைய வேத வாக்கு. அந்த நாயை வாரி போடுங்களா. தண்ணி தண்ணி ஓடியாங்க. சுத்தமான தண்ணி, சுவையான தண்ணி. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. ஓடியாங்க. தண்ணி 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 தண்ணி. ஏண்டா தாண்டவராயா, வெளியூர்ல இருந்து லாரியில தண்ணி கொண்டு வர்றோம், அது அப்படியே ஸ்ட்ரைட்டா சீட்டுக்குள்ள விட்டா எவ்வளவு சௌரியமா இருக்கு. அதை ட்ரக்ல சேஞ்ச் பண்ணி சந்து சந்தா போகும்போது ரொம்ப டயர்டா இருக்குடா. ஆமா, ஒரு டாடா சீரா, மாருதி, பிளைமூத், அம்பாஸ்டர் இப்படி கொண்டு வந்தா ஈஸியா இருக்கும்ல. எது ஒரே ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வந்து ஒரு வீட்டு கக்கூஸ்குள்ள வச்சு ஓடி போயிருதா? உங்ககிட்ட நான் ஐடியா கேட்டேன் பாரு. என்ன கேட்டா போய் தண்ணி விடுறா. வா, என்ன தண்ணி பிடிக்கிறதுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு தலையில பூவெல்லாம் வச்சு கும்பிட்டு போறீங்க? என்ன பண்ணி தொலைறது? இப்படி போனதும் முதலாளி தண்ணி விடுறேன்னு சொல்றாரு. என்ன முதலாளியா? அந்த நாய் அப்படியே சொல்லிச்சு. நீ போ, நான் வர்றேன். சும்மா இருங்க, சண்டை போடாதீங்க. எல்லாம் லைன்ல நில்லுங்க. வயசு பொண்ணு எல்லாம் முன்னாடி வாங்க, ஓல்டு லேடி கூட பின்னாடி போங்க. தம்பி, ஒரு குடம் தண்ணி விடுப்பாங்க, எல்லாரும் அடிச்சு பின்னால தள்ளிட்டாங்க. இங்க பாரு, வயசு பொண்ணுக்கு தான் முதல் தண்ணி, உங்களுக்கு எல்லாம் மிச்சம் மீதி இருந்தா தான் கடைசி கோடு. நானும் ஒரு காலத்துல வயசு பொண்ணா இருந்தவதான். அத உன் புருஷன் சொல்லு. போங்கடே, சீக்கிரம் கம்மியா. தம்பி, ஒரு குடம் தண்ணி விடுப்பா. உனக்கு அறிவில்ல? எத்தோட சொல்றது? வண்டியில வந்து அந்த டிரைவர் போய் சொல்ல, இங்க வந்து ஓன் சொல்லையா? போகட்டு, ஒரே டென்ஷன் அப்பா, டென்ஷன். யாராவது அண்ணே? என்னடா வெண்ண ஆளை பார்த்தா அண்ணன், பாக்கலன்னா டிரைவர் பயலா? அந்த எழுத்தாப்புல வந்து லாரி டிரைவர். அடச்சி நாயே, எதிரில வர்ற லாரி பார்த்து ஓட்ட வேண்டியது ஏன் வேலை? நீ ஏன்டா பாக்குற? நாக்கு உளறிச்சுனே. மவனை உணர்றதுக்கு நாக்கே இல்லாம பண்ணிடுவேன். ஏண்டா ஐஸ்ல வச்ச டெட் பாடி மாதிரி ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு தண்ணி பிடிக்க வர்ற போற பொண்ணு கிட்ட அழிச்சாட்டிமா பண்ற? நான் ஒரு கலைஞர், அழக ரசிக்கிறவன். ஈனோ செருப்பு பிஞ்சு போயிரும். யூனோ, இங்க பாரு, இனிமே பெருசு சிறுசுன்னு வித்தியாசம் பார்த்து தண்ணி விட்ட மவனை உன் மூஞ்சில மார்க் போட்டுருவேன். அந்த கிழவி பாவம் ஒரு கூட தண்ணிக்கு எவ்வளவு நேரமா கெஞ்சிட்டு நிக்குது. என்னமோ உங்க அப்பா விட்டு சொத்தை அள்ளி கொடுக்குற மாதிரி ரொம்ப ஓவரா அழுத்துக்கிறியா? வா தங்கிழவி, வீட்டுல வேற யாருமே இல்ல, தண்ணி பிடிக்க வரும்போது பொட்டு உழுந்து மண்டை போட்டா யார் பதில் சொல்றது? வீட்டுல என் மகனும் மருமகளும் இருக்காங்க தம்பி. ஏன் உன் மருமகன் மைசூர் மகாராணியா? அந்த நாய் வந்து தண்ணி பிடிக்க மாட்டாளா? அது என்னமோ தம்பி, தண்ணி லாரி சத்தம் கேட்டாவே என் மருமகளுக்கு கால் வலி தலைவலி வந்துருது. இன்னைக்கு எது வலிக்குதுன்னு சொன்னா? இடுப்பு வலின்னு. வா பாக்கலாம். அவரு டிரைவரு, நான் கிளீனரு. வயசு பொண்ணு எல்லாம் முன்னாடி வாங்க, கிளவி எல்லாம் பின்னாடி போங்க. போங்க போங்க. பாட்டி, இதான் உன் மருமகளா? ஆமா. ஏமா, நல்ல வீங்கின பூசணிக்காய் மாதிரி உடம்ப வச்சுக்கிட்டு இந்த கிழவிய தண்ணி எடுக்க சொல்றிய? ஏன் நீ வந்து எடுத்தா குறைஞ்சு போயிடுவியா? இடுப்பு சுளுக்கு பிடிச்சிருக்கு. இடுப்பா? அது உன் உடம்புல எந்த பகுதியில் இருக்கு? ஆமா, இது என்ன திங்கிறதுக்கா இல்ல வீட்டுக்குள்ள வச்சு வியாபாரம் பண்றதுக்கா? கண்ணு வைக்காத, உடம்பு இழைச்சிடும். ஆமா, கண்ணை புடுங்கி உன் மேல வைக்கிறாங்க. கொஞ்சமணி கொஞ்சமணி. ஏய், என்ன குஞ்சுமணி கோழிமணின்னு? யாரா நீ? திறந்து ஒண்ணு நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்ட? அவ புருஷங்க. என்னடா கையில? விளக்கெண்ண. எதுக்குடா? இடுப்புல சுருக்கு. ஏண்டா உன்னை மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி வளர்த்த பெத்த தாயை தண்ணி எடுக்க விட்டுட்டு இந்த கடல் பண்ணிக்கு சுளுக்கு எடுக்க விளக்கெண்ண வாங்கிட்டு வர்றேன். ஏய், குடத்தை வாங்கிட்டு போய் தண்ணி பிடி. முடியாது பாயா. ஏய், விட்டனா தலை ஓட்டுக்கு மேல போயிடும். என்ன ஐயனார், என்ன பாக்குற? இதெல்லாம் ஏன் சரக்கு, எடுத்துட்டு போறேன். இதோ பார், திருட்டுலயும் ஒரு நியாயம் இருக்கணும். நானும் திருடன் தான், ஆனா இன்னொரு திருடன் கிட்ட திருட மாட்டேன் ஒன்ன மாதிரி. நீ எல்லாம் இந்த தொழிலுக்கு ரொம்ப சின்ன பையன், என் மாதிரி அப்ப கிட்ட வச்சுக்காத. அப்பா, என்ன மகனே? பொருள் எல்லாம் இங்க வச்சுட்டு போக சொல்லுங்க. தேரிக்க, இப்பதானே சொன்ன நீ சின்ன பிள்ளைன்னு. பிள்ளைங்க லாலிபப் அடம் பிடிக்கிற மாதிரி அடம் பிடிக்க கூடாது கண்ணா. பிள்ளைங்க எதுக்காவது அடம் பிடிச்சா பொருள் கிடைக்காம விடாது, தெரியுமில்ல? மேல பாரு. பொருளை வச்சுட்டு போக சொல்லல, நீ அவனுக்கு மேல போயிடுவ. இப்ப தெரியுதா யாரு அப்பா அம்மாவன்னு?
ஊருக்கே தெரியுங்கண்ணு துப்பாக்கி கொள்ளதே ஒண்ணு சொல்லு. நெல்லு திருடுங்க உடம்பு முக்கியம் இல்லை கண்ணு. மூளைதான் மூளைதானா என்னமோ உங்க அப்பா வீட்டு சொத்தை கொள்ளடிச்ச மாதிரி ஓன்னு கத்துறியே. அந்த துப்பாக்கி நாங்களாம் துப்பாக்கி தொடச்சு வைக்கிற ஆளே இல்ல. வீட்டுல நீலாம் ஒரு ஆளு, உனக்கு 20 அடி ஆளு. இனிமே நீ என் லைன்ல குறுக்க வந்த உன்னை சின்ன பின்னமாக்கிடுவேன். உங்க அம்மாவுக்கு நீ மகனா இருக்க மாட்டேன். ஆம்பளைக்கு வீரமும் வேணும், விவேகம் வேணும். இப்படி போலாம். ஐயனார், இது நல்லா இல்லடா, இது நல்லா இல்ல கண்ணு. நான் வருவேன். யாராவோ? அவதானு ஐயனாரோட பொக்கிஷம், பொன் முட்டை ரவாத். அதை எடுத்துக்கோ. என்ன செய்யணும்? ஒரு கொலை பண்ணணும். கொலையா? இது வரைக்கும் நீ கொலை பண்ணதில்ல, அதனால நான் தயங்குறேன். அந்த பொட்ட பையன் ஐயனார் ஏன் சரக்கே திருடி ஏன் வியாபாரத்துல எனக்கே சரிசமமா வரணும்னு நினைக்கிறான். என்ன மிரட்டுறான்? தப்பு தானே. அவன் என் நேரில் கூட தொட முடியாது. நேத்து புதுசா மறைச்ச அந்த புது பணக்கார பரதேசி, அவனுக்கு அவ்வளவு திமிரா? அவனுடைய திமிருக்கு அஸ்திவாரமே அந்த பொண்ணு அனு. அஸ்திவாரமே இல்லைன்னா கட்டணமும் புதுசு, அவனுடைய பணமும் புதுசு, அவனுடைய திமிரும் புதுசு, எல்லாமே புதுசு. என்ன மிரட்டி அவமானப்படுத்துறதுக்கு அவனுக்கு ஒரு சின்ன எச்சரிக்கை. வாழ்நாள் பூரா அந்த பரதேசனா இந்த பீட்டர் நினைச்சு நினைச்சு புலம்பணும்டா, புலம்பணும். அதுக்கு அந்த அனு சாகணும். She should be killed. அலெக்ஸ், அந்த பொண்ணு இன்னைக்கு ராத்திரி ஆடுற ஆட்டமே கடைசி ஆட்டமா இருக்கணும். Excuse me. கொண்டதை இதுவரை யார் கண்டது?
மகள் உயிர் சுமந்தாள். தீயிலே இவள் தூங்கினாள், கண்ணிலே உயிர் தாங்கினாள். சிறிய பறவை சிறையில் இருந்து வெளிவருமா? யமுனா நதிக்கரையில் இளவரசி சிறையிருந்தாள். வருவான் தலைவன் என்று வந்த மகள் உயிர் சுமந்தாள். தோண்டில வெளியே வர போறா. இதுதான் சரியான சந்தர்ப்பம். மிஸ் பண்ணாது. வா. டேய், என்னடா யோசிக்கிற? பீட்டர் சொன்ன செய்ய வேண்டியதான நம்ம வேலை. இதை நீ செய்யட்டு உன்னத செய்தாண்டா போறான். கமான். டேய், அம்மா என்னடா? அலெக்ஸ், அந்த பொண்ணு பொழைச்சிக்கிட்டா. அலெக்ஸ், நான் நினைக்கிறேன் குறி வேணும்னு தப்பிடுச்சு. தப்பல, தாங்கிட்டேன். நான் பீட்டர் சொன்னபடிதான் செய்யலான்னு இருந்தேன். ஆனா அந்த பொண்ணுடைய கண்லையா பாட்டிலையா தெரியல, ஏதோ ஒரு துக்கம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அதான் உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியுதா? ஆனா பீட்டருக்கு என்ன பதில் சொல்லுவ? ரஃபிக் சொன்ன அவன் குறி தப்பிடுச்சுன்னு. ஆனா என் குறி எப்பவுமே தப்பாது. கவலைப்படாத. எந்த தவறுமே முதல்ல செய்யும் போது கொஞ்சம் பதட்டம் இருக்கத்தான் செய்யும். அட என்ன நடந்து போச்சுன்னு இப்படி ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு வராம இங்க நின்னுட்ட. ஆடிட்டோரியம்ல நடக்க வேண்டியது ஹாஸ்பிட்டல் நடந்தா போச்சு. கமா எடுத்துக்கோ. என்ன பயமா இருக்கா? சரி வானா விட்டுரு. ரஃபிக் இந்தாடா. வேண்டாம், நானே போறேன். எங்க என் பேச்ச மறக்கிறியோ நினைச்சேன். பழசெல்லாம் ஞாபகம் இருந்தா சரி. ஏண்டா, சூரியன் உதயம் ஆயிடுச்சு. அது அஸ்தமிக்கிறதுக்குள்ள காரியத்தை முடியும். நான் வார்டு போயிட்டு வரேன். ரோசி, அனுரமுக்கு தானே? ஓகே. சிஸ்டர், நீங்க? I'm Dr. Bose from Apollo Hospital. உங்களை நான் பார்த்ததே இல்லையே. டாக்டர் நரேந்திரன் என்ன அனுப்பிச்சாரு. நீங்க தானே சிஸ்டர் ரோசி? ப்ளீஸ் ஃபாலோ. க்ளோஸ் த டோர். நான் செத்துருவேனா? நான் செத்துருவேனா? இந்த ஊசியை போட்டு நான் செத்துருவேனா?
டாக்டர் ப்ளீஸ், நான் சாகணும் டாக்டர். நீங்க டான்ஸ் ப்ரோக்ராம்ல உனக்கு என்னமா ஆச்சு? டிஸ்டர்ப் பண்ணாத. டாக்டர் சொல்லிருக்காரு நாளைக்கே நீ டிஸ்சார்ஜ் ஆகலான்னு. இனிமே என்னால கூட்டத்துல ஆட முடியாது. ஏய், நீ கூட்டத்துல ஆட வேணாம் சொல்லிடா. ஆட கூடாதானமா சொல்றாரு உன்னைய. துபாயில இருந்து ஒரு பணக்காரன் வரான், அவன் எதிர்காடு. அமெரிக்கால இருந்து ஒரு பணக்காரன் வரான், அவன் எதிர்காடு. சந்திரமண்டலத்துல ஒருத்தன் வரான். என்ன ஒண்ணு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல? நீ இனிமேல் கூட்டத்துல ஆடவே வேணாம், ரூம்ல ஒருத்தனுக்காக மட்டும் ஆடு. சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஏய், என்ன ஏத்து பேசுற? அவன் எழுதி பேச கூடாதுமா. தம்பி பேச்ச கேட்டனால அப்படி ஆயிட்டேன். அப்படி நீ ஆகனா வேட்டி மேல முள்ளு பட்டாலும் முள்ளு மேல வேட்டி பட்டாலும் நீ போடுறது வேட்டிதான். பொம்பளைங்களை அடிச்சு எனக்கு பிடிக்காது. மீறி அடிச்ச பொட்டாடுவேன். ஏய் ஏய், என்ன இவன் டாக்டரா இல்ல அடியாளா? இவன் யாரு? இவன் என்ன நீ ஏன் எழுதிக்கிற, நீ அழிச்சுக்கிற? யாரு இவன்? அலெக்ஸ், பீட்டரோட ஆளு. ஏன் இதை முன்னாடியே சொல்லல? என்ன பண்ண சொல்ற தம்பி? எப்பயாவது வீர வருது, அந்த நேரத்துல குரல் வர மாட்டேங்குது. பீட்டர், பீட்டர் தெரியும். ஆடிட்டோரியத்துல யாருக்கோ வச்ச குறிதான் அணு மேல பட்டுடுச்சோன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரிஞ்சது அம்பு எங்க இருந்து போறப்பட்டு இருக்குன்னு. நானே போன் பண்ணி அனு செத்ததுக்கு அனுதாபம் தெரிவிக்கலான்னு இருந்தேன். அணு சாகலடா. அலெக்ஸ், ஏன் அந்த பொண்ணை கொலை பண்ணல? என்னால முடியல. முடியலையா இல்ல முயற்சி பண்ணலையா? முயற்சி பண்ணல. அப்போ நீ என் பேச்ச மீறிட்ட. என் பேச்ச மீறிட்டல்ல? முதல் தடவையா? தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டேன். வேண்டா வேண்டா. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? வேண்டா. வேண்டா. கேவலம் ஒரு ஆட்டக்காரி பொண்ணுக்காக என்ன எதிர்க்கிறியா? என்ன அடிக்கிறியா? அவனுக்கு செஞ்சதெல்லாம் மறந்துட்டியா? மறந்துட்டியா? மறக்கல. அந்த பொண்ணு மட்டும் விட்டுடு. தெரியாது. அந்த அப்பா பொண்ணு மட்டும் விட்டுடு. என் முடிவை நான் மாற்ற மாட்டேன். அந்த பொண்ணு சாவும். அந்த பொண்ணு தொட்டு போற நடக்கிறத வேற தொடருதா? இன்னும் ஒரு மணி நேரத்துல அந்த பொண்ணோட பொண்ணு இங்க இருக்கும். நீ ஒரு ஆம்பளை இருந்தா சொல்லாத, செஞ்சு காட்டு. என்னடா சொன்ன? எந்த பேருக்கு கிட்ட சவால் விடுற? சவால் இல்ல, முடிவுதான். எத்தனையோ பேருக்கு முடிவு கட்டின, என்கிட்ட முடிவு சொல்லிட்டு போற. சார், அணு அவங்க செகண்ட் ஃப்ளோர்ல தான் வச்சிருக்காங்க. இன்னும் ஆளுங்க அங்கதான் இருக்காங்க. அப்படியா? நானும் வரேன். நான் என்ன புலி வேட்டைக்க போறேன், உன்னையும் கூட கூட்டின்னு போறதுக்கு. பொறாவை பிடிக்க போறேன். கழுத்து நெரிச்சு கொண்டாடுறேன். இங்கே கடை. என்னாச்சு? பீட்டர் வேற இடத்துக்கு அனுப்பிட்டேன். அணு எங்க இருக்கா எனக்கு தெரியும். வா. அனு, அனு,
ஐயா என்னை அடிச்சு போட்டு அனுபவ தூக்கிட்டு போட்டாயா புரியுதா? உன்னை தனியா விட்டு என்னால் போக முடியாதா? ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். உனக்கு நமக்கு தேவையானதுல ஆம்புலன்ஸ் வச்சிருக்கேன். ஜாக்கிரதை. ஆல் தி பெஸ்ட். டேய் நீ அந்த பக்கம் போ. டேய் நீ அந்த பக்கம் நம்ம இந்த பக்கம் போவோம். அங்கதான் நம்ம கார் இருக்கு. ஐம் சாரிடா. உன்னை அடிச்சு நான் தப்பிச்சுட்டு போயிட்டேன். அப்படிதான் நீ பீட்டர் கிட்ட போய் சொல்லலாம். போ. ஒழுங்கா ஒருத்தர் பிடிக்கவும் மாட்டீங்க, பிடிக்க விடவும் மாட்டீங்க. எட வண்டிய பின்னால டேக் இட் பேக் மேன். தம்பி தப்பிச்சுட்டாங்க. இனிமே நம்மளுக்கு இந்த ஊர்ல வேலை இல்ல. இப்படியே திருட்டு தரமா ரயில் ஏறி ஊர் போய் சேர்ந்தோம்னா நான் அந்த பழைய 4 எருமையை வாங்கி மேய்ச்சிக்கிட்டு இருப்பேன். நீயா? ஏய் பீட்டர், முதல் ரவுண்ட்ல நீ ஜெயிச்சிட்ட. 2வது ரவுண்ட்ல இந்த ஐயனார் தான் ஜெயிக்க போறான்டா. என்னால முடியல. பிரேக் இல்ல. சார் நீங்க பயப்படுற மாதிரி அவன் போலீஸ் கிட்ட எல்லாம் போக மாட்டான் சார். போலீஸ்ட போனா போலீஸ் என்ன பண்ணும்? ஏற்கனவே போலீஸை விலை கொடுத்து வாங்கி இந்த பாக்கெட்ல வச்சிருக்கான்டா. அப்போ ஏன் சார் கவலைப்படுறீங்க? கவலைப்படுறதா? யாரு நானா? அவன் அந்த பொண்ணு கூட்டு போயிட்டான்ட்டு நான் கவலைப்படுறா? வயசு கோளாறு கூட்டு போயிட்டான். போட்டோம் போட்டோம் விடுறா, போட்டோம் விடுறா. ஆனா என்னை எதிர்த்துட்டான். என்னை எதிர்த்தவன் யாரையும் நான் வாழ விட்டதில்ல, வாழ விடவும் மாட்டேன். அலெக்ஸ் ஆகணும், அலெக்ஸ் ஆகணும். ஏன் என்ன கடத்தின? கடத்தல, காப்பாத்தின. எதுக்காக என்ன காப்பாத்தணும்? வேண்டாம், யாரும் என்ன காப்பாத்த வேண்டாம். நான் சாகணும், நான் சாகணும். ஏய், ஏய்.
ஒண்ணு வா வா. சாரி, துணியெல்லாம் பிளட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. திருப்பி ஏன் வந்த? ஒரு மனிதாபிமானம். அதான், அதுக்காக தான் நானும் உன்னை காப்பாத்தினேன். இத பாரு, உலகத்துல என்னை விட உன்னை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சாவுதா ஒரு முடிவுன்னா இந்த உலகத்துல எவனுமே உயிரோட இருக்க முடியாது. இதை புரிஞ்சுக்காம திருப்பி நீ சாகணும்னு நினைச்சா உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஏய், என்ன? நானும் வரேன். ஆ? நானும் கூட வரேன். ம். ச்சே, இந்த தண்ணி பிரச்சனை ஜனங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அங்கிருந்து தண்ணி வருதுன்னானுங்க, இங்கிருந்து தண்ணி வருதுன்னானுங்க. கண்ணில் இருந்து தான் தண்ணி வருது. பா என்னடா வயித்தை கிளீன் பண்ணிட்டியா? நல்லா போச்சுண்ணே. ரைட் சொல்றிய. இந்த பார், இனிமே ஒழுங்கா வண்டியில உட்கார்ந்து வரணும். அங்க நிறுத்துங்கண்ணே, இங்க நிறுத்துங்கண்ணே, டயரு கீழே எலுமிச்சம்பழத்தை வச்சு நசுக்கிற மாதிரி நசுக்கி போடுவேன். என்ன வண்டியில பண்ணி அடிக்கூடாதுன்னு பாக்குறேன். பிரதர், என்னது? அண்ணே, ஆ. நான் கொஞ்சம் தூங்கணும். வண்டியை ஸ்லோவா ஓட்டி போங்க. ஏன் லாட்ஜ் போட்டு தூங்கிட்டு போகாமா? இது நல்ல ஐடியா இருக்க. செரு பிஞ்சு போயிடும். சைடுல உட்கார்ந்து தூங்கிட்டு வந்த கதவை திறந்து ஒரே மீதி உருண்டு போயிடுவேன். இதுக்கு தான் ஒரு டிவி டெக் வச்சிருக்கீங்களா? என்னது டிவி டெக்கா? ஏடா இது என்ன ஓமினி பஸ்ஸா? போடா. Takita, 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 takita. Tititai, 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 tititai. Tayyum datta, tayyum daha. Tititai, 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 tititai. ஏய், ஏன் வாழ பிடிக்கல. இத பாரு, சாகணுங்கிற முடிவு எடுக்கிறது எப்பவும் ரொம்ப சுலபம். ஆனா வாழ்றதுதான் கஷ்டம். நான் வாழ்ந்த எல்லாருக்குமே கஷ்டம்தான். ஏ, உனக்குன்னு வேற யாரும் இல்லையா? இல்ல, கொச்சின்ல ஒரே ஒரு அத்தை மட்டும் இருக்காங்க. அப்போ அந்த தொப்பி போட்டாள் யாரா? சந்தோஷமா இருந்த எங்க குடும்பத்தை சீரழிச்சவனே அவன் தான். தாய் மாமாங்கிற உறவை சொல்லிக்கிட்டு எங்க வீட்டு வாசல்ல கால் எடுத்து வச்சான். அடேடே, வாடா. ஆமா, என்ன ஆச்சு உன் கழுத்துக்கு? அது ஏமாமா கேக்குற ஒருத்தன் என்ன பார்த்து அவன் சொன்னால தம்பி. அதானே தடக்குன்னு தெரியுமா கழுத்து நலக்குன்னு புடிச்சுக்கிச்சு. டாக்டர் சொன்னாரு 2 மாசம் ரெஸ்ட் எடுன்னு. அப்பதான் இவன் சொன்னா, மாமா இருக்காரு 4 மாசம் தங்களா, மாமா இருக்காரு 6 மாசம் தங்களா, மாமா இருக்காரு 6 மாசம் போதும். நீ சொன்ன ஏதாவது ஒரு ஓரத்துல தங்கிக்கிறோம். தாராளமா தங்கிக்கப்பா. அனு, இவனை கூட்டிட்டு போமா. ஏமா இறவுமேங்க. பெத்தவ பாதிலே போட்டுக்கிட்டு போயிட்டா. தட்டி கேட்க யாரும் ஆள் இல்ல. விட்டு விட்டா சொத்து இருக்கு. அதுக்கு என்னப்பா? விட்டு விட்டா சொத்து இருந்தாலும் ஒன்னா சேர்க்கறதுக்கு விட்டு போன சொந்தம் இருக்குல்ல. சொந்தத்தையும் சலங்கையும் ஒன்னா சேர்த்தோம்னா நம்ம கோடீஸ்வரன் ஆயிடலாம். தம்பி, நீ போற கணக்கெல்லாம் கரெக்ட் தான் தம்பி. ஆனா கூட்டி கழிச்சு பார்த்தா பெருசு தனியா நிக்கிறாரா? ஆட விட்டுருவோம். அவரு ஆடுவாரா? என்ன குழந்தை சலங்கட்டி ஆடுது, கேழவனை சாரை ஊத்தி ஆட விட்டுருவோம். தித்தை 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 தத்தை. ஆமா, குடிங்க. என்னடா தண்ணி ஒரு மாதிரியா இருக்கு? இப்ப தண்ணி என்ன பூமியில இருந்தா வருது? ட்ரெயின்லயும் லாரி தானே வருது. அதான் ஒரு மாதிரி கசப்பா இருக்கும் இல்லடா? இன்னும் கொஞ்சம் குடுறா, தொண்டைக்கு கொஞ்சம் எதமா இருக்க. அன்னையில இருந்து எங்க அப்பாவை கொஞ்சம் கொஞ்சமா குடி பழக்கத்துக்கு அடிமையாக்கிட்டான். மாமா, இதுல சோமநாதன் ஒரு கையெழுத்து போடு. உன் பொண்ணுடைய தலையெழுத்தையே மாத்திடுறேன். என்ன இல்ல, ஒண்ணுமே எழுதவே இல்லையே. இப்ப ஒண்ணும் தெரியல. எழுதி இருக்கு, எழுதி இருக்கு, எழுதி இருக்குல்ல? இருக்கு. கையெழுத்து போடு. போடுறேன் இதுதான்டா வாழ்க்கை. கீழே இருக்கிறவன் மேல, மேல இருக்கிறவன் கீழே. எது எதுலாம் எங்க அப்பா கையெழுத்து போட்டாருன்னே தெரியல. எங்களுக்குன்னு இருந்ததெல்லாம் போயிடுச்சு. அதுல இருந்து
எங்க குடும்பமே தலைகீழா மாறிடுச்சு. அன்னைக்கு எனக்கு அரங்கேற்றம். எங்க அப்பா என்னை எப்படி எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரோ அதெல்லாம் நடக்க போதும். நான் சந்தோஷமா இருந்தேன். அப்பா, நீங்க பாட்டுக்கு இங்க குடிச்சிட்டு இருக்கீங்க. இது பாருங்க, இந்த மாதிரி அரகுற ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஆடணுமா? எந்த கலையை நீங்க எனக்கு ஊட்டி வளர்த்தீங்களோ அதையெல்லாம் மறந்துட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு என்னால ஆட முடியாது. அதை விட செத்து போயிடலாம். என்ன மாமா என்னை இரும்புறாரு இருமல் மருந்து ஊத்து பாத்தியா, உங்க அப்பா பாட்டில பதின போத்து கீழே விட்டான். உயிருக்கு ஊசல் அடிக்கிட்டு இருக்கான். மானம் பார்க்க உங்க அப்பன் செத்து போயிடுவான். வருமானம் இருந்தால்தான் உங்க அப்பனை காப்பாற்ற முடியும். வருமானமா மானமா நீ ஏன் முடிவு பண்ணிக்க. இது உங்க அப்பனுக்கு பொண்ணா இருந்து செய்யாத, ஒரு குருவுக்கு செய்யற குரு தட்சிணை நினைச்சுக்க. என்ன சொல்ற? பரதம் தான் ஆடுவேன் விரதம் இருந்த ஜதி சொல்ல உங்க அப்ப அங்க இருப்பான். அங்க சொன்னா கேக்குமா? இப்ப சொல்லு, ஆட போறியா இல்லையா? அன்னையில இருந்து என்னை எப்படி எப்படி இல்லாமோ ஆட்டி படைச்சான். எங்க அப்பாவை பார்க்கணும்னு நான் துடிச்சப்பெல்லாம் அவரை பார்க்க கூட விடாம அவரோட வைத்திய செலவுக்கு பணம் வேணும்னு என்ன ஒரு மிஷின் மாதிரி ஆட வச்சான். ஆனா நான் குண்டடிப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்பதான் தெரிஞ்சது, என்னோட அரங்கேற்றத்தன்னைக்கு எங்க அப்பா இறந்துட்டாரு. இப்ப சொல்லுங்க, நான் யாருக்காக வாழணும், எதுக்காக வாழணும்? அப்ப சொன்னதா திருப்பி சொல்றேன். கஷ்டத்துக்குள்ள சாவதா முடிவுன்னா இந்த உலகத்துல யாரும் உயிரோட இருக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையிலும் ஏன் லாரி நின்னுச்சு? என்ன திடீர்னு பிரேக் போட்டீங்க? எனக்கு முன்னாலே ஜம்ப் பண்ணிட்டியா? இது இந்தா 5 ரூபாய். போய் பரோட்டா சாப்பிட்டு 2 மணி நேரம் லேட்டா வா. ஐயா பசிக்கலையே. வயிறு இருந்தா பசிக்கு, பாறை மாதிரி வயிறு வச்சிருக்க உனக்கு பசிக்காதா? பசிக்கலன்னு சொல்றேன்ல. அப்ப உனக்கு பிடிச்ச பிரியாணி சாப்பிட்டு வா. பிரியாணி சாப்பிடலாம். கர்ம விளையாடி வச்சே. எவ்வளவு? 25 கிலோ கொடுங்க. நீ சந்தர்ப்பம் பார்த்து அடிப்பியே. இந்த புடி, இந்த பாரு, சாப்பிட்டுட்டு பக்கத்து தியேட்டர்ல அண்ணாமலை படம் ஓடுது. இன்டர்வல் வரைக்கும் பார்த்துட்டு லேட்டா வா. எது சினிமா இல்ல? 10 ரூபா கொடுங்க. போ. அப்புறம் ஒரு பயிர் விஷயம். எதுக்கு? தம் அடிக்கணும்ல. தம்மு இருடா. போ. வரட்டுமா? பாரு, கடவுள் படைப்பில துளியூண்டு இன்பத்துக்காக இந்த நாய்கிட்டெல்லாம் நான் இம்சப்படுறேன் பாத்தியா? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணாம் போடா. என்ன அவசரம்? ஆமா, கொடால விழுந்து அவங்க 2 பேரா? சைலண்டா வேண்டாங்க. ஏமா பூ மேல கை வச்சா பூ கசங்கிடும். ஏமா தோள் மேல கை வச்சா ஜாக்கெட் கசங்கிடும். ஏமா இடுப்பு மேல கை வச்சா பாவாடை கசங்கிடும். கட்டி புடிச்சா புடவை கசங்கிரும்ன்ற. இவ்வளவு கிட்ட நின்னே லவ் டெவலப் ஆகல, இனி கிலோமீட்டர் கணக்கில் நின்னா லவ் டெவலப் ஆகுமா சொல்லுமா? அதுக்கு வேற வழி இருக்குங்க. சொல்லு. செலவு ஜாஸ்தி ஆகும். ஆட செலவு விடுமா? நாட்டுல பூகம்பம் ஏற்பட்டு பூமி வெடிச்சு மனுஷன் எல்லாம் உள்ள போயிட்டு இருக்கான். நம்ம 2 பேரும் இதுக்குள்ளேயாவது பாடி அப்படின்னு. மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ, கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ, கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ. அம்மம்மா பொன்னாயிவர், அப்பப்பா பொல்லாதவர். அம்மம்மா பொன்னாயிவர், அப்பப்பா பொல்லாதவர். ஆழமானவர். துணி எடுத்து மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ, கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ.
வந்து இங்கே பத்துது இப்போது என்ன பண்ண ஏது பண்ண தண்ணி ஊத்து தப்பேது கள்ள பார்வை பார்த்து கதையை ரசிக்க கண்ணு ரெண்டும் துடிக்கிறது மனச கொஞ்சம் மட்டுப்படுத்து என்னையும் கொஞ்சம் கட்டுப்படுத்து மனச கொஞ்சம் மட்டுப்படுத்து என்னையும் கொஞ்சம் கட்டுப்படுத்து மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ சேவல் வந்து சுத்தும் போது சேராத கோழி அவள் வந்து சேரும் போது தாங்காது கோழி காலப்பட்ட புத்தமின்னு ஒரு பொருள கேட்டேனே காலப்பட்ட சொர்க்கமின்னு கட்டில் மேல பார்த்தேனே காவல் போட்ட கணக்கு பாக்கி இருக்கு கண் திறந்து பார்ப்போமா காய்ச்சல் அடிக்கு உசுறு துடிக்கு ஒதுங்கி போவோமா கடுக்குதடி பட்ட எறும்பு துடுக்குதடி புட்ட கரும்பு கடுக்குதடி கட்ட எறும்பு துடிக்குதடி பொட்ட கரும்பு ஐயோ மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ அம்மம்மா பொன்னாயிவா அப்பப்பப்பா பொல்லாதவ அம்மம்மா பொன்னாயிவா அப்பப்பா பொல்லாதவ ஆழமானவ துணி எடுத்து மூடிக்கோ மூடிக்கோ கண்ண மூடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ சாரி தூக்கத்துல உங்க மேல சாஞ்சிட்டேன் பரவாயில்ல சரி வா இந்த பார் ரொம்ப கஷ்டப்படாத வா வா எங்க போறோம் பஸ் ஸ்டாண்டுக்கு சீக்கிரம் வாங்க பஸ் போயிட போகுது என்ன பிரயாணம்லாம் எப்படி இருந்துச்சு சொந்தக்காரன் கேக்குறா சொல்லிடுங்க காலையில வண்டி உடைக்க வந்தேன் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் சாஞ்சு தூங்கிட்டு இருந்தீங்க அப்படியே கண்ணை சிமிட்டாம பாத்திருப்பிய டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு விட்டேனே டிஸ்டர்ப் பண்றதான உன் வேலைய இப்ப நான் மாறிட்டேனே நீங்க எப்ப லாரியில ஏறினீங்க நேற்று ராத்திரி ஏறிட்டோங்க எது நேத்து ராத்திரியே ஏறிட்டீங்களா அண்ணே நேத்து ராத்திரி அம்மா நாயே வாய மூடுறா சும்மா ஏன்னா நேற்று ராத்திரி என்ன அது ஒண்ணு இல்லப்பா நேத்து ராத்திரி இருட்டு கொஞ்சம் கருப்பா இருந்தது ஓ. ஏன்பா வண்டி நின்னா உடனே ஏறிடுறதா அப்படி இப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் குரல் கொடுக்கறது இருட்டுல ஒண்ணும் தெரியல ஒண்ணும் பாக்கலையே நீ சத்தியமா ஒண்ணும் பாக்கலையே டயர்ல அப்படியே தூங்கிட்டோம் நானும் டயர்ட்ல அப்படி ஆகி போச்சு இனிமே சும்மா நிக்கிற லாரியில சொல்லாம கொள்ள மேறாதீங்க என் பேர் அலெக்ஸ் ஹலோ ஆயம் பேர் சொல்லுடா ஆயம் எனக்கு பேர் இல்லீங்க ஐ ஆம் கிளீனர் டிவி தாண்டவராயன் யுவர் டேவிட் சரிபாடு என் பேர் நீ ஏடா சொல்ற எக்ஸ்கியூஸ் மீ ஐ ஆம் டிவி பேர் பாக்குறோம் போடா நீங்க போங்க வணக்கம் வாங்க. ஆ. என்ன எலெக்ஷன் நிக்க போறியா போடா கையை கீழ இல்ல என்ன ராத்திரி நடந்து பாத்துருப்பாங்களோ சேச்சே ஆளை பார்த்தா அப்படி தெரியல ஜென்டில்மேன் மாதிரி இருக்காரு ஹலோ சும்மா சொல்லக்கூடாது ஆ. ராத்திரி அசத்துட்டீங்க ஐயோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா என்கிட்ட வாங்க ஆமா பல வல்லரசு நாடுகள்லாம் இவன் ஹெல்ப்பால தான் வாழ்ந்துட்டு இருக்கு இந்த நாய்க்கே நான் பிச்சை போடுறேன் அண்ணே ஹெல்ப் பண்றதுக்கு பணம் வேணாம்ண்ணே மனசு என்ன தேவை தத்துவமா என்கிட்டயா போடா I am- டேய் டேவிட்
டிரைவர், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் செய்யறேன். தேங்க்யூ. லாரியில் வந்ததுக்கு எவ்வளவு பணம்? சே பணமா சார் முக்கியம்? மனுஷனுக்கு மனசுதான் சார் முக்கியம். நான் சொல்றது திருப்பி சொல்றாரு. ஏன் இன்னொருக்கா சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க, புரியவனா? ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன, நீ மனுஷனா மிருகமாண்ணா? அதுல என்ன, உங்க சர்வீஸ் எத்தனை வருஷம்னா? நான் 15 வருஷமா லாரி ஓட்டுறேன்டா. என்னன்னா நீங்க 15 வருஷம் சர்வீஸ்னு சொல்றீங்க, இன்னும் ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணலையா? இன்னொரு சந்தேகம்ண்ணே, வண்டி ஆக்சிடென்ட் ஆனா டிரைவர் ஸ்பாட்ல செத்துறாங்க, இந்த கிளீனர் மட்டும் தப்பிச்சிடறாங்க. அது எப்படிண்ணே? அந்த நாய்க்கு சைடுல இருக்கிறதுனால வண்டி மோதுன்னு தெரிஞ்ச உடனே ஜம்ப் பண்ணி குதிச்சு ஓடி போயிருது. ஆனா என் வண்டியில அது மட்டும் நடக்காது மோன. மோதுனா 2 பேருமே தான் சாகணும். பிரேக்க போடுங்கண்ணே. அதான்டா நானும் தேடுறேன். இந்த இது வந்து பாருங்க. அட பாவி, அதையாண்டா புடுங்கற? வண்டி தொடங்கும் போது இடிச்சிட்டே இருந்துச்சா, அதை கழட்டி வச்சுட்டேன். ஐயோ, இப்ப நான் வண்டி எப்படி நிப்பாட்டுறது? நீங்க என்ன பண்றீங்க, ஒரு நல்ல மரமா பார்த்து இடிச்சு சேஃப்டியா நிப்பாட்டிருங்க, நான் வர்றேன். ஜம்பிங்கா மவனே, அதான்டா நடக்காது. பிரேக்க புடுங்கிட்டு மரத்துல போதுங்க, மலையில போதுங்க ஐடியாவா நான் கொடுக்குறேன். ஏன காதுகிட்ட கத்துறீங்க? அட பாவி, டேய் ராஜா, இனிமே நீ லாரியே துடைக்காதடா. இப்படி அனாத மாதிரி நடு ரோட்ல படுக்க வச்சுட்டியேடா. நம்மளை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையேடா. ஏன் இல்ல, அத பாருங்க, திப்பு திப்பு ஓடியாரங்க காப்பாத்துறதுக்கு. இது பாருங்க இந்த வராங்க பாருங்க. அம்மா அம்மா, ஐயா ஐயா, தாய், 2 பேரும் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறோம். ஒரு நாய் கண்டுக்காம போகுது பாத்தியா? இருங்க, தண்ணி பிடிச்சு வருவாங்க. அம்மா அம்மா, தாயி தாயி, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குமா? தாங்க முடியலமா, ஒரு கிளாஸ் தண்ணிமா, ஒரு கிளாஸ் தண்ணி. என்னடா ஒரு பண்ணாடை கண்டுக்காம போயிட்டு இருக்குது? அதுதான் விதிங்கிறது. ஊருக்கெல்லாம் லாரி லாரியா தண்ணி ஊத்துறீங்க, ஆனா தவிச்ச வாய்க்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்கலையே. தத்துவம் பேசுறியா? எழுந்திரு மேல. என்ன அப்படிக்க திரும்ப போய் சொல்லு. சார், நம்ம ஆளுங்கிட்ட இருந்து போன். போடா பரதேசி, அவன் உங்களை ஏமாத்துறதுக்கு போட்ட திட்டம். அவன் புத்திசாலிடா, அவன் புத்திசாலி. ஆம்புலன்ஸ் இருக்குது, ஆள் இல்லையா? டேய், தப்பிச்சுவன் சாப்பாட்டுக்காக அலைவான். அந்த வட்டாரத்துல அந்த மாதிரி இடமா தேடிப்பார். போன வேடா பரதேசி. வாங்க வாங்க, சும்மா வாங்க. என்ன நினைக்கிறீங்க? வாங்க, துணிஞ்சு வந்துட்டீங்க. துணிஞ்சு உனக்கு துக்கம் இல்ல சொல்லுவாங்க. நான் இருக்க பயம் எதுக்கு? வாங்க. பீடி வயிறு கூட இல்ல, பீடி குடிக்கிறேன் பாரு. மாஸ்டர், 2 ஸ்பெஷல் சிலன் பரோட்டா, ஊத்திக்கிறதுக்கு குடல் குழம்பு. சீக்கிரம் சீக்கிரம், நம்ம கெஸ்ட் சூப்பரா போடுங்க. சாப்பிடுங்க. பிரியாணியே தந்திருப்பேன், அதோட டேட்டா பத்தி எனக்கு தான் தெரியும். பிறந்தது போன வெள்ளிக்கிழமை, இழுத்த நூல் நூலா வரும். அதுக்கு இது பெட்டர். மாஸ்டர், பரோட்டா ரொம்ப தூளுன்னு சொல்றாங்க. எல்லாம் ஒரு செட்டப் தான். உங்க 2 பேரையும் பார்த்தா ரொம்ப ஃபீலிங்கா இருக்குப்பா. உங்க வீட்டுல செவப்படி காமிச்சிருப்பாங்களே. ஓ மை காட், என்னைக்குதான் இந்த உலகம் காதலை பத்தி புரிஞ்சுக்க போதோ தெரியலையே. ரொம்ப உணர்ச்சிப்படாத. ஆமா, ஒரு ரேஞ்ச்ல பேசிட்டு இருக்கே, யாரு? என்ன பத்தி நானே சொல்லிக்க விரும்பல, இருந்தாலும் நீ கேட்டுட்ட, அதனால சொல்றேன். உண்டாக்கினது 2 பேர், உருவான கூட்டு போயிட்டாங்க. அப்பா அம்மா இல்லாத பேரு நைனா. பேரு 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 நைனா. லோக்கல் சூப்பர் ஸ்டார். லோக்கல் சூப்பர் ஸ்டார். டேய், சாப்பிட விடுறியா? சாப்பிடு. சுத்தம் சுத்தம் சுத்தம். தோட்ட வேலையில வச்சுக்காத. அவசியமா அவங்க கை வச்சுங்க, கை இருக்காது. அப்படியா? பார்க்கலாம்டா. Hey!
சாப்பிட்டு தெம்பா அடிக்கிறாள் பாத்திருக்கேன். ஆனா சாப்பிட சொல்லிட்டு தொந்தரவே இல்லாம அடிக்கிறாள் இப்பதான் பாக்குறேன். நல்ல ஆளைத்தான் பிடிச்சிருக்க. போராட்டா போடா. பீட்டர், நீ ஒரு ஆம்பளை இல்லைங்கிறத நிரூபிச்சுட்ட. சும்மா கத்தாத. ஏன் ஒளியில நான் போயிட்டு இருக்க? உனக்கு பயந்து போயிட்டு இருக்கேன்னு மட்டும் நினைக்காத. திருப்பி அந்த பொண்ணையோ என்னையோ கொல்ல முயற்சி பண்ண நான் பேச மாட்டேன். நடக்கிறத வேற. இந்த பீட்டரை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். சொல்றதான் செய்வான். நான் செய்யறதான் சொல்லுவேன். அலெக்ஸ், இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பழசுடா. என்கிட்ட வச்சுக்காத. நானும் அதே தான் சொல்றேன் மிஸ்டர் பீட்டர். இந்த விளையாட்டுக்கு நீ ரொம்ப பழசு, நான் புதுசு. போன வேடா. வேடிக்கை பார்த்து இறங்க. நல்ல கொஞ்சம் செஞ்சு பழிக்கலாம்ல. தலைவா, நீயா? ஆச்சரியமா இருக்க. நீங்க எப்படி தலைவாங்க? பெரிய ஆள் தலைவா. நான் ஏதோ கரைச்சதை சுருட்டிட்டு போலானா நீ பஸ்ஸையே சுட்டிட்டு போறிய. மார்னிங் தலைவா, எப்படி இருக்கீங்க? தலைவா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாங்க பக்கா தொழில்காரங்க. ஒரு திருடன் இன்னொரு திருடன் கிட்ட திருட மாட்டான். டேய், எடுத்தெல்லாம் கொடுத்துட்டு வாங்கடா. மச்சா, பத்தமா தலைவா, எல்லாத்தையும் கேட்டா சொல்லு. யார் நீ? யார் நீ? சொல்றேன் சொல்றேன். உன் ஆடிட்டோரியத்தில் சுட்டது நான் தான். ஒரு கொலைகாரனா? நான் சொல்றேன், அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கணும். வேண்டாம், நீ எந்த காரணமும் சொல்ல வேண்டாம். உன்ன மாதிரி ஒரு திருடன், ஒரு கொலைகாரன் கூட 2 நாள் இருந்து பாரு. அதுல கேவலமா நினைக்கிற. ஏன் என்னை காப்பாத்துற மாதிரி நடிச்ச? நான் உனக்கு எந்த துரோகம் செஞ்ச? என்னை ஏன் ஏமாத்துன? ஏன் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க? வேண்டாம் வேண்டாம். உனக்கு எது சொல்றதுக்கு யோகிதை இல்ல. உன்னை விட என் மாமனே தேவலாம். ஏன்னா உன்னை போல ஒரு நல்லவர் மாதிரி வேஷம் போடல பாரு. தயவு செஞ்சு என் பின்னாடி வராது பிளீஸ். என்ன பெற்று ஆஹா ஆஹா ஆஹா, என்ன வாட்டர் டேஸ்டா இருக்கு தெரியுமா? நம்ம ஊர் ஜனங்க கொடுத்து வச்சவங்கடா. அது கிடக்கட்டு, ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுங்க.
எவ்வளவு? only 1000. ஏய், மாசம் முடிஞ்சா உனக்கு 500 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதே நான் வேஸ்ட்னு நினைக்கிறேன். இதுல 1000 ரூபாய் கடன் கேக்குறியா? எதுக்குடா? நான் காது குத்தணும். ஏண்டா இது என்ன காதா? இந்த முறத்துல ஓட்ட போடுறதுக்கு 1000 ரூபாயா? ஒரு கோன் ஊசி எடுத்துட்டு வா, நானே ஓட்ட போடுறேன். விளையாடுறீங்கண்ணே. எனக்கு வேலை கிடைச்சா எங்க ஊர் பெரிய இருப்பு காது குத்துறதா வேண்டிக்கிட்டேன். அப்ப அவனுக்கு போய் குத்து. பெரிய இருப்பு எங்க சாமிண்ணே. ஓ சாமியா? ஏண்டா சாமிக்கு வேண்டுதல்லாம் மொட்டை போடுவாங்க, இல்லன்னா பாத யாத்திரை போவாங்க. இது என்ன புதுசா காது குத்தல்? அதுதான் நம்ம டெக்னிக். அது என்ன டெக்னிக்? இப்ப பாத யாத்திரை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நடந்து போகணும், கால் வலிக்கு. மொட்டை அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய அழகு போயிடும். டேய், மீண்டும் மீண்டும் சொல்றேன், என்ன கொலகாரனாக்காத. ஏற்கனவே இன்ஜின் ஆயில் உள்ள பண்ணி மாதிரி இருக்கிற அழக பத்தி நீ பேசுறியா? இந்த பார், பணங்கிரமெல்லாம் தரமாட்டேன். வேணும்னா சாயந்தரமா வீட்டு பக்கம் வா, உங்க அண்ணி தலைக்கறி எடுத்து குழம்பு வச்சிருப்பா, மூக்கு பிடிக்க ஒரு வெட்டு வெட்டிட்டு போ. 1000 ரூபாய் தர முடியுமா முடியாதா? தர முடியாதுடா. முடியுமா முடியாதா? முடியாதுடா. முடியாது. முடியாத என்ன பண்ணுவ? ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன நேரம் கட்ட நேரத்தில் தூங்கிட்டு அழகப்பா, அழக அழகப்பா. அண்ணே, குழந்தை அழுகுது. தம்பி கொஞ்சம் பாத்துக்க, இப்ப வந்துடுறேன். அப்படி மாதிரி தியோனம் பிடிக்கிற. ஐயோ இரு. தூங்கும் போது மூஞ்சி கிட்ட வந்து புசு புசுன்னு காத்த விட்டு டிஸ்டர்ப் பண்றவன். பாம்பு! ஏய், ஏன்டா அந்த பேபி எடுத்து ஊதுன? பரங்கி தலையா? நிறுத்துறாத. நிறுத்தாதா, ஊதிட்டே இல்ல. எனக்கு பாம்பு! ஐயோ தம்பி, என் புருஷனை காப்பாத்துப்பா. எனக்கு என் உயிரை விட என் தாலி தப்பா முக்கியம். என்னடா மரண வாக்குமூலமா எழுதிட்டு இருக்க? அது என்ன சீக்கிரமா வாங்கி படிடி. நான் கேட்ட 1000 ரூபாயை கொடுக்கவும், இல்லைன்னா இல்லை என்றால் மகுடி ஊதுவது நிறுத்தப்படும். நேரம் பார்த்து அடிக்கலாம் பாரு. பாம்பு வாய்க்குள்ள பூத்துரும் போல் இருக்கு. அடியே, அந்த ஒரு பவுன் செயினை காட்டி குடு. இந்த செயினா? இதை நான் எவ்வளவு ஆசையா வாங்கி வச்சேன், நான் தரமாட்டேன். அடியே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தாலி பாக்கியம் அப்படி இப்படின்னு பேசினேன். இப்ப அதை கழட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. என் உயிரை விட உனக்கு செயின் தான் முக்கியமா? ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். என்னது உணர்ச்சி வசப்பட்டியா? அட பாவீங்களா, 2 பேரும் திட்டம் போட்டு என்ன தீர்த்து கட்ட முடிவு பண்ணிட்டீங்களா? சிவராசா, யார் பாதி? அட இங்க இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடலாம் தெரியுமா? வாடா கண்ணா, வா வா வா. என்னடா சிவராசா, என்கிட்ட வராம அந்த ஆள்கிட்ட போய் நிக்கிற? அப்பா, யாரு? இந்த பாம்பு பேர் தான் சிவராசனா? பாம்புக்கெல்லாம் நல்ல பேர் வைக்கிறீங்கடா. ஏன்டா பாம்பு வீட்டுக்குள்ள விட்ட? நீயா படம் பார்க்கணும் ஒரு இடம் பிடிச்சாங்க. நீயாவா? போயிட்டு வரான்னு திறந்து விட்டேன். ஆந்து வேலை அண்ணா ஊதி இருக்காரு, உள்ள பூந்துட்டான். பாம்பு சினிமா தியேட்டருக்கு அனுப்புற அளவுக்கு ஆளாகிட்டீங்களா? ஓ சிவராஜனை புடிச்சிட்டு போடா. இவர் எவ்வளவு நேரமா ஊதுறாரு? 5 நிமிஷமா ஊதிட்டு இருக்காண்டா. ஐயோ, அப்பெல்லாம் பிடிக்க முடியாதுங்க. ஏன்? குட்டி பாம்புங்க, இப்பதான் படம் எடுத்து பழகுறான். இப்ப டயர்டா இருப்பான். இப்ப போய் நான் பிடிச்சேன்னு வைங்க, பொட்டு போட்டுருவான். வந்து இப்படி உட்கார்றா நீ. இன்னைக்கு டெட் பாடி தான் நீ. பூட்டாடா, அப்பா செத்தே பூட்டாடா. பாம்புக்கு என்னாச்சு? ஐயோ, என் சிவராசன் செத்துட்டாங்க. சிவராசன் செத்துட்டானா? பாம்பே செத்து போச்சு. பாத்தீங்களா? டேய், பாம்புக்கு பல்லுல தான்டா விஷம், உனக்கு உடம்பெல்லாம் விஷம்டா. அது கிடக்கட்ட. கேட்டாயிரம் என்னாச்சு? கொச்சின்க்கு இங்க இருந்து பஸ் எப்ப கிளம்பும்? இனிமே எந்த பஸ்ஸா இருந்தாலும் காலையில தான் புறப்படும். நாளைக்கு காலையில பணம் வரணும், இல்ல உன் பையன் வரணும், புரியுதா? அவங்க எல்லாம் யாரு? ஏன் உங்களை அடிக்கிறாங்க? ஆமா, இந்த ராத்திரி நேரத்துல தனியா இங்கேயாம நிக்கிற? கொச்சின் போனோம், பஸ் இல்ல,
காலையில தான் போகுமா? ஆமாம்மா, அது வரைக்கும் நீ என்ன பண்ண போற? வேணும்னா என் வீட்டுல வந்து ராத்திரி தங்கிட்டு காலையில போலாமாம்மா? இல்ல நான் பரவாயில்லம்மா. ஆட்டோ உட்காருமா, நீ என் பொண்ணு மாதிரி தைரியமா உட்காரு. காந்தி நகர் போப்பா. சும்மா சொல்லக்கூடாது, கிழவனுக்கு பயங்கரமான மூடு. சொன்னபடி அந்த பொண்ணை தள்ளிட்டு போயிட்டானே. பார்த்துவாமா. காத்து மழை இருக்கிறதுனால கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஆள் வருது. இடிச்சுக்க போற, பார்த்து பார்த்து. சக்குபாய். என்ன கோவிந்தா? இது எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு. அதுக்கு இத வந்துட்டேன். இப்படி வாமா. இவங்க தான் வீட்டுக்காரங்க. இங்க நான் தங்கறதுக்கு மட்டும்தான் இடம் கொடுத்துருக்காங்க. நீ இன்னைக்கு ராத்திரி தங்கறதுக்கு ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன். அப்படி இல்லம்மா. வாமா, வா. அந்த ரூம்ல போய் பத்திரமா இரு. நான் உனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஹலோ, என்னங்க? ஒரு பொண்ணு இப்பதான் பஸ்ல இருந்து இறங்கிச்சு. அது இந்த பக்கம் ಗೊತ್ತಿಲ್ಲ. இல்ல சுடிதாரெல்லாம் போட்டிருந்தது. கொஞ்சம் குண்டா இருந்தது. ಗೊತ್ತಿಲ್ಲಪ್ಪ. எக்ஸ்கியூஸ் மீ, ಹುಡುಗಿ? பொண்ணு. இந்த சுடிதாரெல்லாம் போட்டிருந்தது. ಎಲ್ಲ ಹಾಕೊಂಡಿರ್ತಾರೆ ಬನ್ನಿ. ಅವನು ಸ್ಲೀವ್ಲೆಸ್ ಟಾಪ್ಲೆಸ್ ನೀನು ಚೂಡಿದಾರ್ ಹಾಕಿರೋದಾ? ಬಾ ಬಾ. ನೋಡಿ ಸರ್, ಎಲ್ಲ ಗುಂಡಾಗಿರೋರೆ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿ. நான் எதிர்பார்த்தது இது இல்ல. தம்பி தமிழ, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வந்த மாதிரி புதுசா ஃப்ரெஷ்ஷா. அது பொண்ணு. ஏய், புதுசா வந்த அந்த பொண்ணு கூப்பிடு. தம்பி, இதை விட புதுசா பெங்களூர் சிட்டில எங்க தேடினாலும் கிடைக்காது. நீங்க புருஷன் இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும். அப்ப இந்த இடம்? அதேதான். என்ன தப்பிச்சிட்டு போலான்னு பாக்குறியா? உன்ன மாதிரி இளவட்டாங்க எத்தனை பேர் வந்திருப்பானுங்க. ஒழுங்கா உதவாங்காம ஊரு போய் சேர்றத பார். தப்பு பண்ணாத. தப்பு பண்ண மாட்டேன். இவ்வளவு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற அத்தனை பொண்ணுகளை கூட்டு போறேன். முடிஞ்சவன நீ காப்பாத்திக்க. இவ்வளவு நேரம் உன்னை பேச விட்டதே தப்பு. அடிங்கடா அவனை.
இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களை கூட்டு போகணும். கமா சீக்கிரம். இப்போ சொல்றேன், நான் உன்னை கடத்தல, காப்பாத்துறேன். ஆமா, நான் திருடன்டா. உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ண நான் தான். ஆனா நீ நினைக்கிற அளவுக்கு நான் கேவலமா ஆள் இல்ல. அப்படி இருந்திருந்தா நீ என் கூட இருந்த அந்த 2 ராத்திரி என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம், எது வேணாலும் பண்ணிருக்கலாம். நீ என் மேல் சந்தேகப்பட்டு விட்டுட்டு போன மாதிரி நானும் விட்டு போயிருக்கலாம், மறந்தே போயிருக்கலாம். ஆனா நீ எல்லாரையும் நினைக்கிற மாதிரி என்னையும் நினைக்க கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் உன்னை தேடி வந்தேன். நான் என்ன சொல்ல வந்தேன் பொறுமையா கூட கேட்காம அவசரப்பட்டு என் மேலேயே பழிய சுமத்துட்டேன். இது பாரு, எந்த மனுஷனும் பிறக்கும் போதே திருடனா பிறக்கிறது இல்ல. ஒரு ஞானிக்கு கசப்பான கடந்த காலம் இருந்திருக்கும், ஒரு பாவிக்கு தூய்மையான எதிர்காலம் இருக்கும். என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் நான் ஒரு அனாதையானதுதான். என் சின்ன வயசுலயே எங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன வளர்த்து ஆளாக்குனது என் அண்ணா அண்ணிதான். என் அண்ணன் ஒரு வெறி பிடிச்ச லட்சியவாதி. என் அண்ணன் வேலை செஞ்சுட்டு இருந்த ஃபேக்டரியில மேனேஜ்மெண்ட்டுக்கும் லேபர்ஸ்க்கும் போனஸ் விஷயத்துல தகராறாச்சு. இந்தாங்க ஸ்ட்ரைக் நோட்டீஸ். ஸ்ட்ரைக்னு ஒண்ணு நடந்தாதானே நான் கண் முன்னால் நடந்த கொலையை பார்த்தேன். என் அண்ணன் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. ஏன் உங்களுக்கு முரட்டுத்தனமான பிடிவாதம்? அவங்கள எதுக்கு நம்மளால முடியுமா? கண் முன்னாடி நடந்த கொலையை பத்திட்டு சும்மா இருக்க சொல்றியா? சும்மா இருங்கன்னு யார் சொன்னது? ஏதோ கார் மோதிச்சுன்னு சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு கார் டீடைல்ஸ், லொட்டு லோசுக்கு நமக்கு எதுக்கு இதெல்லாம்? நான் பார்த்ததானே சொன்னேன். பார்த்ததுல சொல்லணுங்கிற சட்டம் அது இருக்கா? உங்க ஒருத்தரால இந்த சமுதாயத்தை மாத்த முடியுமா? டேய், இத பாரு, மனுஷனா பிறந்தா சமுதாயத்தையும் குடும்பத்தையும் ஒன்னா நினைச்சு உழைக்கும். அப்படி இல்ல நான் அவன் வெறும் ஜடம்தான். அப்படி உணர்ச்சி இல்லாத ஜடமா இருக்க நான் விரும்பல. உங்களை ஜடமா இருக்கன்னு யார் சொன்னது? டேய், இதுக்கு மேல பேசினா பல்லெல்லாம் உடைப்பேன். பயமா இருந்தா வீட்டை விட்டு வெளியே போ. பயத்தை பத்தி பேசுறேன். நமக்கு எதுக்கு ஊர்வம் வந்தா கேக்குற? நான் சொல்ல வேண்டாம் வேண்டாம். ஓ, எனக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டீங்களா? நான் அப்படி சொல்ல அடிச்சேன்னா இதெல்லாம் பேச்சுக்கோ. அவன் என்ன சொல்ல தெரியுமா? அவன் என்ன சொல்லி என்ன சொல்ல தெரியுமா? பொடி பையன், சின்ன பையன், அவன் தான் ஏதோ புரியாம பேசுறானா. பெரியவர் நீங்களா பொறுத்து கூடாதா? முடியல முடியல, என் கோவத்தை அடக்க முடியல. நான் அடக்கட்டுமா? எப்படி? இப்படி. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா. தெரியுது தெரியுது. என்ன விஷயம்? அந்த யூனியன் லீடர் முருகேசன் கொலை விஷயமா அவர் வைஃப சிஎம் கிட்ட நேரா கூட்டிட்டு போய் பெட்டிஷன் கொடுத்துட்டேன். அவங்களும் சீக்கிரமா ஆக்ஷன் எடுக்கிறதா சொல்லிட்டாங்க. எப்படி? ஏங்க, அந்த அம்மா வீட்டுல தனியா தானே கஷ்டப்படுவாங்க. பேசாம அவங்களும் நம்ம வீட்டோட வந்து இருந்துட்டு போட்டுமே. என்ன சொல்றீங்க? நீ எப்போ என் மாதிரி பேச ஆரம்பிச்ச? இனிமே நம்ம வீட்டுல சண்டையே இருக்காது. நம்ம தம்பிக்கு கொஞ்சம் கூட நேரங்காலமே தெரியாது. ஹலோ இன்ஸ்பெக்டர், நீங்க தானே மிஸ்டர் சதாசிவம்? ஆமா. முருகேசன் கொலை விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுத்த நீங்க தானே? ஆமா. அது விஷயமா உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும். ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா? இந்த நேரத்துலயா? டிஎஸ்பி ஸ்டேஷன்ல காத்திருக்கிறாரு. அவசரமா கூப்பிட்டு வர சொன்னார். அண்ணே, என்ன தர? என்னண்ணே அண்ணன் போலீஸ் ஜீப்ல போறாரு? அந்த யூனியன் லீடர் முருகேசன் கேஸ் விஷயமா ஏதோ விசாரணையா? அதான் ஸ்டேஷன்ல போய் டிஎஸ்பி பார்த்துட்டு வரேன்னு போயிருக்காரு. ஏற்கனவே வாக்குமூலம் கொடுத்தாச்சு. டிஎஸ்பி வர சொன்னாரா? சிஎமோட நடவடிக்கையா இருக்கும். இந்த நேரத்துலயா? சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். வேணாண்டா, சீக்கிரம் வரேன்னு சொல்லிருக்காரு. சரி. உங்க அண்ணன் இன்னும் வரலடா. என்னது? ஸ்டேஷன்ல இருந்து இன்னும் வரலையா? ஆமா. நான் போய் பார்த்துட்டு வரேன். நானும் வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க உட்காருங்க. என்ன வேணும்?
ஏதோ விசாரணைக்காக நேத்து ராத்திரி அண்ணனை போலீஸ்காரங்க கூட்டு போனாங்க. அவங்க இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரல. அதான். எந்த போலீஸ் ஸ்டேஷன்? எனக்கு தெரியல சார். அப்ப எனக்கும் தெரியாது. வேணா எல்லா ஸ்டேஷன்லையும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன். கூட்டு போனது போலீஸ்காரன் தானம்மா, திரும்பி வந்துருவாரு, கவலைப்படாதீங்க. சார், நேத்து எங்க வீட்டுக்கு வந்தது நீங்க தானே? அப்போ நான் போய் சொல்றேனா? என்ன மாதிரி யாராவது போலீஸ் ஆபீசர் யூனிஃபார்ம்ல வந்திருப்பாங்க. இது வரைக்கும் அமைதியா பேசிட்டு இருக்கனால எம்எல்ஏ சண்டைய போறீங்களா? மன்னிச்சிருங்க சார், எனக்கு அப்படி தோணுச்சு. போங்க வெளியில, போங்க வெளியில. இன்ஸ்பெக்டர், ஏதோ சந்தேகத்துல கேட்டா இல்லன்னு சொல்ல வேண்டியதானே, அதுக்கே இப்படி எரிஞ்சு விட்டுறீங்க? ஏய், ஏன் இடத்த விட்டு முதல்ல வெளியில போடா. Get out of my place. Your place? This is a public place. You are a public servant. This chair, your uniform, your rank, everything is for the public. Avas, mind it. Hey. துரை, ஏதோ இங்கிலீஷ்ல get out சொல்றாரு. வாங்க நீ. அண்ணே. 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 எனக்கு எனக்கு துரை, பாப்பா. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் அண்ணன் செக் பண்ண ரிப்போர்ட் பார்த்து நாங்க ரொம்ப பயந்துட்டோம். அண்ணனுக்கு தொடர்ந்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்ததுனால அவர் பிரெயின் டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இப்போதைக்கு அவரால் கை அசைக்க முடியாது, கால் அசைக்க முடியாது, பேச முடியாது. மொத்தத்துல அவரால் எந்த வேலையும் தானே செஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் அட்வைஸ் படி வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். குணமாயிடுவாருங்கிற நம்பிக்கையில அண்ணி ராப்பகலா பார்த்துக்கிட்டாங்க. ஆனா நாளுக்கு நாளா அவரோட நிலைமை மோசமாயிட்டே போச்சு. சுருக்கமா சொன்னா அவர் ஒரு ஜடமாயிட்டாரு. வாழ்நாள் பூரா எப்படி இருக்க கூடாதுன்னு நினைச்சாரோ அப்படி ஆயிட்டாரு. நீங்களா அடிச்சீங்க? நீங்களா அடிச்சீங்க? மை காட், மை காட்! அண்ணே, 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 என்ன துரை? அண்ணன் கொண்டு இல்ல, டோட்டலி நார்மல். நிஜமாவா? அவரே தலையசிச்சாரு. வந்து பாருங்க, இப்போதான் பார்த்தேன். அவராவே தலையசிச்சாரு. நான் போய் டாக்டர் கூட்டு வந்துடுறேன், நீங்க பாத்துங்க. என்னங்க இத்தனை நாளா பாருங்க சார், என் அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகல. அன்னைக்கு நீங்க போய் சொல்லிட்டீங்க. அப்படி தப்பு பண்ணாதீங்க ப்ளீஸ். அண்ணே, ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கடவுள் நம்மளை கைவிடல. போய் டாக்டர் காஃபி கொண்டாங்க. நீங்க பாருங்க சார். டாக்டர், வேற எதுவும் சொல்லிடாதீங்க. சரியா செக் பண்ணுங்க. சரியா செக் பண்ணுங்க. கம் ஆன், செக். ப்ளீஸ் கூல் டவுன். நோ, சரியா வரல. நீ அண்ணன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். நானே பார்த்தேன். கம் ஆன், செக் சார். அது ஏதோ பேலன்ஸ் தவறு இருக்கு சார். அப்படி எல்லாம் சொல்லிடாதீங்க. வா, உன் அண்ணன் மேல உனக்கு எவ்வளவு பாசம் இருக்கோ அதே மாதிரி என் ஃப்ரெண்டு மேல எனக்கு அக்கறை இருக்குப்பா. சரி சார், ஐம் சாரி சார். என் அண்ணன் குணமாடுவார் இல்ல, அவர் ஒரு பச்சை குழந்தை மாதிரி சார். ஆமா, இனிமே அவரு பச்சை குழந்தை தான். பச்சை குழந்தையா? பசிச்ச பச்சை குழந்தை கூட அழுமை டாக்டர். அண்ணா, அப்ப இனிமே அண்ணா சிரிக்க மாட்டாரா, பேச மாட்டாரா? என் அண்ணா அண்ணி அந்நியமா சந்தோஷமா இருக்க மாட்டாங்களா? சோறு தண்ணி இல்லாம, எந்த உணர்வு இல்லாம எப்படி சார் உயிரோட? எப்படி இன்னையோட நாள் சார்? எவ்வளவு நாள் இப்படி இருக்க முடியும்? ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க டாக்டர் ப்ளீஸ். இந்த மாதிரி நிலைமை உன் அண்ணன் மாதிரி ஒரு நல்ல மனுஷனுக்கு வரக்கூடாது. வந்துருச்சு. நீ ஏன் தைரியம் இருந்துட்டா உன் அன்னைக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? சில சமயங்கள்ல சில உண்மைகளை நம்ம சந்திச்சு தான் ஆகணும். சார்,
பெரிய சக்தியை நோக்க சரவண பவனாதவும் செங்கடி நேரம் பாதமிரண்டை பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்ணியாட சக்தியை நோக்க சரவண பவனாதவும் செங்கடி நேரம் பண்மணி சதங்கை பாட கிண்ணியாட மைய நடனை காக்கவில்லை வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலும் வருக இந்திரன் முதலா வெண்டிகை போட்ட மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேசப்புறமகள் நினைவும் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக இருதும் வேலவன் நித்தம் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரகண பவனா சடுதியில் வருக சரண பவ சரண பவ சரி பவ சரகண வீரா நமோ பவ சரகண நிர நிர நிரண என்னாச்சு என்னாச்சு என்ன சொல்றீங்க செத்துக்கிட்டு இருக்கிறத என்னால தாங்கிக்க முடியல. என்ன பண்ணீங்க? அவர் இல்லாம என்னால எந்த பொண்டாட்டி செய்யாத காரியத்தை என்ன பண்ண உங்களுக்கு ஒண்ணும் ஆகல, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. அண்ணா நீ சாகரிச்சிட்ட இல்ல? சாகடிக்காம விட மாட்டேன். யுவர் ஆனர், வெக்கத்தை விட்டு சொல்ல போனா இவனுக்கும் இவங்க அன்னிக்கும் அப்படி இப்படின்னு அரச புரசல ஏதோ இருந்திருக்குதுங்க. இப்படித்தாங்க ரொம்ப நாளா அண்ணனை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. அவரும் பாவம் அதை கண்டும் காணாமலும் இருந்திருக்காரு. ஆனா பாருங்க, ஒரு நாள் இவங்க தப்பு பண்றத நேர்லயே பார்த்திருக்காரு. மனுஷன் ரோசம் தாங்காம ஏன்டா நாயேன்னு கேட்டுக்கிறாரு. அதுக்கு இந்த பையன் அவரை விஷமிச்ச கொண்டு விட்டாங்க. அதுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்குதுங்க. தெரிஞ்சு போச்சுன்னு அவமானம் தாங்காம அவங்க அண்ணியும் விஷம் குடிச்சு செத்து போயிட்டாங்க. You bastard! பீட்டர் என் பேரு. உன் மேல சுமத்தப்பட்ட எந்த குற்றத்தையும் நீ செய்யலன்றது எனக்கு நல்லா தெரியும். உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவங்க உன் கையில கிடைச்சா என்ன பண்ணுவேன்? பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். பாதிக்கப்பட்டவன், அதனால தான் துடிக்கிற. நானும் பாதிக்கப்பட்டவன் தான். நான் நினைச்சா நாளைக்கே உன்னை வெளியில கொண்டாந்துருவேன். முடியுமா உன்னால? முடியாதது அந்த பீட்டர் என்னைக்கு சொன்னது கிடையாது. அது சரி, நான் உன்னை வெளியே கொண்டாந்தா
நீ எனக்காக என்ன பண்ணுவ? என்ன வேணாலும் சொல்லி பாரு. வாங்க சொல்லு. உன் பேர் என்ன? துரபாண்டி. இப்போ நீ வெளியில வந்ததுக்கு அப்புறம் அலெக்சாண்டர், இந்த பீட்டர் உன்னை செல்லம்மா அலெக்ஸ் கூப்பிடுவா. வட்டுமா துரை? அலெக்ஸ். That's it. குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் துரப்பாண்டியன் மேல் சுமத்தப்பட்ட எந்த குற்றமும் சரிவர நிரூபிக்கப்படாததால் குற்றமற்றவர் என்று கருதி இந்த அலெக்ஸ், நீ கொலை பண்ணக்கூடாது. அவ அடிச்சு நீ சாவக்கூடாதுடா. உனக்காக இந்த எலக்ட்ரிக் சாவு இருக்குது. Alex, cool down. போலீஸ் ஆஃபீஸர்களெல்லாம் நீ கொலை பண்ணக்கூடாது. நீ இங்கே இரு, நான் உனக்கு கவனிச்சுக்கிறேன். கூல் டவுன். எந்த பரதேசி வா, இங்க குதிக்கோ. குந்திக்கோடா, நான் படுத்துக்கிங்க. என் அண்ணா அண்ணி சாவுக்கு காரணமா இருந்த அந்த 2 பேரை பீட்டர் எனக்காக கொலை செஞ்சா. அண்ணில இருந்து நான் அவனுக்கு அடிமையாயிட்டேன். அவன் சொன்னதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். வெறும் அடிதடி செஞ்சுட்டு இருந்தேன். என்ன கொலை பண்ண சொன்னப்பதான் என்னையே நான் உணர ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பீட்டரை எதிர்த்த உன்னை இங்கே கூப்பிட்டு வந்தேன். அப்புறம் என்ன நடந்தது உனக்கே தெரியும். நீ என்கிட்ட நடந்துகிட்டதுக்கு நான் கோச்சுக்கிட்டு உன்னை நடுத்தரில் விட்டுட்டு போயிடுவேன்னு மட்டும் நினைக்காத. அப்படி பண்ண மாட்டேன். நீ எங்கே போய் சேரணுமோ அங்கே சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கமான். நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன? I love you. என்ன சொல்ற? ஆமா அலெக்ஸ், நான் உன்னை விரும்புறேன். என்னை பத்தி இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்ட அப்புறமும் கூட நான் அப்படி சொல்லணும்னு நீ விரும்புறியா? I love you. Shut up. Repair overall. இந்த ஜால்ஜாப்பெல்லாம் என்கிட்ட வேணாம். லுக், 10 வருஷமா ஒண்ணா சேர்ந்து தொழில் சேரும். ஏன் இப்ப இந்த சொத்த காரணங்களை சொல்றீங்க? அந்த அலெக்ஸ் இதுக்கு என்ன சம்பந்தம்? Damn it. அவன் இங்கிருந்து போய் 7 நாள் ஆச்சு. எங்களுக்கு நல்லாவே தெரியும் அவன் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் மாதிரின்னு. உங்க பிசினஸ பத்தி எல்லாம் விவரமா தெரியும். அதோட எங்க பிசினஸ பத்தி அவனுக்கு தெரியும். எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அலெக்ஸ் நீங்க புள்ள மாதிரி வளர்த்துட்டீங்க. அதனால அவனை விட்டு வச்சுக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. இந்த பேட்டுக்கு சென்டிமெண்ட் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு சட்டம். துரோகியை மன்னிக்க மாட்டேன். இன்னும் 48 மணி நேரத்துல அவனுடைய பணம் இங்க இருக்கும். இல்லைன்னா நான் செஞ்சிட்டு இருக்கேன் பார் தொழில், அதை விட்டுருவேன். Got it? அனு எங்க கடத்திருச்சு? தப்பு கடத்தல, சுட்டு கொல்ல சொன்னேன். அவதான் தப்பிச்சிட்டாள. அங்கதான் என் குறி தப்பிடுச்சு. நீயா சுட்டா? சுட சொன்னேன். ஆனா அந்த அலெக்ஸ் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். இதோ பார், நம்ம எல்லா விஷயத்திலும் பகையாளிகள் பங்காளிகள்.
ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நாம நண்பர்கள். அலெக்ஸ் என்னை ஏமாத்திட்டு அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டான். Bastard. உன்னையும் மீறி அலெக்ஸ் அணுவை கடத்திட்டு போனது உண்மையா இருந்ததுன்னா அணு எனக்கு கிடைச்ச உடனே அலெக்ஸை நான் சுட்டு கொண்டுடுவேன். இதுல உனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையா? அதே மாதிரி அந்த பொண்ணுக்காக என்ன எதிர்த்துக்கிட்ட அலெக்ஸ் என் கையில கிடைச்ச உடனே அந்த அணுவை நான் சுட்டு கொண்டுடுவேன். இதுல உனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே? முட்டாய். முட்டாய். இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல? வந்து 3 நாள் ஆச்சு, இப்பதான் தெரியுதா? போய் வேலையை பாரு. இல்ல, நான் இந்த இடத்தை ஏற்கனவே பாத்துட்டேன். ஆனா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி தோணுதுல? இந்த ரோடு மட்டும் தானே வேண்டாங்கிறது, வேலையை பாருன்னா. அலெக்ஸ், அலெக்ஸ், என்ன இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி உனக்கு தோணல? குடிங்க. ஆமா, நீ என்ன சொல்ல வர அத சொல்லு. இல்ல, இங்கேயே நிரந்தரமா தங்கிடலாமான்னு தோணுது. அதெல்லாம் நடக்காத காரியம். ஏன் ஏன் நடக்காது? ஏன் நடக்காதா? கொச்சின்ல இருக்கிற உன் அத்தை வீட்டுல ஒண்ணு கொண்டு போய் சேர்க்கணும். அலெக்ஸ், இங்க இருந்து 3 நாள் எந்த பிரச்சனையும் இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாம இங்க இருக்கிறது யாருக்குமே தெரியல. வேலை பாக்குறோம், பணம் கிடைக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கும். இதை விட உனக்கு வேற என்ன வேணும்? இன்னும் 2 மாசத்துல இந்த ஹோட்டல் வேலையை முடிஞ்சு போயிடும். அப்புறம் என்ன பண்ணுவேன்? 2 மாசத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போதோ அதை பத்தி எனக்கு தேவையில்லை. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த நிமிஷமே சாவு வந்தா கூட எனக்கு கவலை இல்ல. இன்னொரு தடவை சாவ பத்தி பேசினா பல்ல லோட்சிடும் ராஸ்கல். நீ வாழணும், நான் வாழணும், 2 பேர் சேர்ந்து வாழணும். அந்த ஐயனாரி பீட்டை எதிர்த்து வாழணும், வாழ்ந்து காட்டணும். அதை விட்டுட்டு சாவுக்குன்னு பேசிட்டு இன்னொரு தடவை அப்படி பேசினா பல்ல லோட்சிடுவேன் ராஸ்கல். என்ன ஈர? சும்மா சொல்லக்கூடாது, நீ என் மேல ரொம்ப அக்கறை வச்சிருக்கேடா. ஆமா. என்ன டாவா? ஆமாடா. இது பாரு, நீ சொன்ன மாதிரி இங்கே செட்டில் ஆயிடலாம். இந்த புதுசா டாயில போட்டு பழகிக்காத, எனக்கு பிடிக்காது. சரிடா. ஓடி போலாம். என்னது? அட